தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு சைகை பண்ணார், ஞாபகம் இருக்கா? அதை அவர் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்குமே பசங்கள்லாம் கொண்டாடுறாங்க. ரைட்டு, நமக்கு ஒரு ஜிஃப் ஒன்று கிடச்சிருச்சு, இதுக்கு ஒரு பீம் டெம்ப்ளேட்டை நம்ம நிறைய பயன்படுத்தலாம், அது இதுன்னு பசங்க நிறைய பேர் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட எம்எல்ஏஸ் எல்லாருமே தியேட்டருக்குள்ளே எப்படிங்க இருக்கும், அந்த மாதிரி சட்டப்பேரவையை மாற்றிட்டாங்கன்னு ஒரு பக்கம் விமர்சனம் எழுந்தாலும் விஜய் அவர்களோட முதலமைச்சர் விஜய் அவர்களோட ஸ்பீச்சை கொண்டாடுற பல பேரை இங்கே இருக்க தான் செய்கிறாங்க. இதை பற்றியும் தமிழ்நாடு பாலிடிக்ஸை பற்றி தான் பல விஷயங்கள் பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? 5 நிமிஷம் பேசினதுக்கே கொலத்தூரி இந்த ஆட்டம் அடிச்சு. ஏன் இவ்வளவு கோவம்? ஏன் இவ்வளவு கதறல்? சிஎம் விஜய் அவர்களுக்கு சமீபத்தில் இந்த 52வது பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டிருந்துச்சா, அந்த டைமில் பெரும்பாலான பல பேருமே வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. அதில் சில பேர் வாழ்த்து தெரிவிக்கிறத தவிர்த்துட்டாங்க. அதில் குறிப்பிட்டு ஒருத்தர் சொல்லணும்னாக்கா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். எஸ், அவர் இந்த முறை வாழ்த்து பதிவு பண்ணலைங்க, விஜய் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்தை சொல்லலை. இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட்டில் வச்சார், ஞாபகம் இருக்கா? சூப்பர் ஸ்டார் அவர்கள், ஏங்க எனக்கு என்னங்க பொறாமல் இருக்க போது, அதெல்லாம் கிடையாதுங்க, நான் அப்போ வந்திருந்தேன்னா தேர்தலை கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பேங்க, அப்படி நிறைய விஷயங்களை பேசியிருந்தாப்புல. ஆனால் இப்போ ஒரு வாழ்த்து பதிவு பண்ணாமல் போயிட்டார்ல, இது இன்னும் எரிஞ்சிட்டு இருக்க நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி ஆயிடுச்சு. பல பேரும் ரஜினி சாரை என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க, கிட்டத்தட்ட சோஷியல் மீடியாவில் திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. நான் அவனை தெளிவாக சொல்லிடுறேன், வாழ்த்து சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு அவங்க தனிப்பட்ட முடிவு, அவங்க மனசுக்குள்ள என்னென்ன ஓடிட்டு இருக்கலாம். ஆனால் அதுக்காக இந்த அளவுக்கு நம்ம இகழ ஆரம்பிச்சிருக்கோம்ல, ஒருத்தர் மேலே விசுவாசத்தை காட்டுறதுக்காக இன்னொருத்தர் நம்ம ஒரு மாதிரி தரந்தாழ்த்து விமர்சிக்க ஆரம்பிக்கிறோம்ல, அது மட்டும் வேண்டாம், தடுத்துக்கலாமே. ஆனால் எவ்வளோ கான்ட்ராஸ்டாக இருக்குது பாருங்கன்னா, ரஜினி சார் வாழ்த்து தெரிவிக்கலன்ட்டு அவரை போட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில். இன்னொருத்தவங்களும் சிஎம் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கல, ஆனால் அவங்கள பயங்கரமாக பாராட்டிக்கிட்டு இருக்காங்க, நல்ல வேலை நீங்கள் வாழ்த்து தெரிவிக்கல அப்படின்ட்டு. யாரை சொல்கிற புரிஞ்சிருக்கோம் நம்புறேன். ஸோ எப்படி போது பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்டாக வாழ்த்து தெரிவிக்கலன்றதுலையே 2 தரப்பாக பிரிஞ்சு ஒரு பக்கம் திட்டுறாங்க, ஒரு பக்கம் பாராட்டுறாங்க. சரி, அதை விடுங்க. ஜெயக்குமார், இசக்கி சுப்பையா, மரகதம் குமரவேல், சத்யபாமா, இந்த 4 பேர் யார்? அதிமுகவில் எம்எல்ஏவாக ஜெயிச்சுட்டு அங்கேருந்து பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்துட்டாங்க, தாவிக்க சிலை அணிஞ்சிட்டாங்க. இவங்க 4 பேர் பெரிய எதிர்பார்ப்பில் இருந்தாங்களா? இன்ஃபேக்ட் எல்லாருமே இருந்தாங்கன்னு சொல்லலாம். மக்களும் ஓகே ரைட்டு, அவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னா இடைத்தேர்தலில் கண்டிப்பாக அந்த 4 பேருக்கும் வாய்ப்பு வழங்கப்படும்ப்பா அப்படின்னு. ஆனால் இதில் இப்போ தாவேக்கா சற்று தயக்கம் காட்டுறதா, அவங்க 4 பேருக்கு இடியை இறக்குற மாதிரி செய்தி ஒன்று விழுந்திருக்கு. கட்சிக்குள்ளே என்ன நடக்குதோ என்னவோ, ஆனால் கட்சி வட்டாரங்கள் சொல்கிற செய்தி பார்த்தீங்கன்னா, இல்லைப்பா இந்த இடைத்தேர்தலில் 4 பேருக்கும் சீட்டு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டன்ற மாதிரி பேசிக்கிறாங்களாம். என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, இவங்க அந்த கட்சி மாறினாங்களே, இதுலேயே தொகுதியில் கொஞ்சம் கெட்ட பேர் ஏற்பட்டிருக்கா மாதிரி இருக்குது. ஸோ இதை மனசில் வச்சு இந்த 4 பேருக்கு இந்த இடைத்தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்படுறது கொஞ்சம் கஷ்டன்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் வாய்ப்பை கொடுக்க மாட்டான்னு சொல்ல மக்களே தெளிவாக புரிஞ்சுக்குங்க, வாய்ப்பு கொஞ்சம் குறைவுன்னு சொல்லியிருக்காங்க. இது அந்த 4 பேருக்கும் கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கும்ல. ஆனால் ஒன்று நான் எதிர்பார்க்குறேங்க, இந்த 4 பேரும் ப்ரெஸ் மீட்டில் சொன்னாங்க பார்த்தீங்களா, ஏங்க பதவிக்கு ஆசைப்பட்டு அந்த விஷயத்தில் நாங்கள் வந்திருப்போம்னு நினைக்கிறீங்களா? மக்களுக்கு நல்லது செய்யணுன்றதுக்காக மட்டும்தான் இங்கே வந்திருக்கோம்னு சொல்லியிருந்தாங்க. இன்கேஸ் இடைத்தேர்தலில் உங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு அதுக்கப்புறமா தாவேக்கால அவங்க ரொம்ப நீட்சியோடு தொடர்றாங்க அப்படின்னா, அந்த ப்ரெஸ் மீட்டில் அவங்க சொன்ன விஷயம் இருக்குல்ல, அது அப்போ தான் உண்மை நாம் மெய்ப்பிச்சு எடுத்துக்கொள்ளப்படும். அது வரைக்கும் கொஞ்சம் ஸ்பெகுலேட் பண்ணி தான் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஓகே ரைட்டு. சிங்கப்பெண் படை இருக்குல்ல, இந்த படையினரை தொடர்பு கொள்றதுக்கு என்னங்க நம்பர் இருக்குது, அந்த நம்பரை நீங்கள் ஒழுங்காக எஸ்டாப்ளிஷ் பண்ண மாட்டிங்களா, அரசு என்ன பண்ணுது, அது இதுன்னு 1008 விமர்சனங்கள் எழுந்திருந்துச்சு. இனிமேல் விமர்சனம் வராதுன்னு நினைக்கிறேன். நம்பர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த விஷயம் தான், அதை இப்போ கொஞ்சம் பாலிஷ் பண்ணி மேலதிகமாக வெளியிட்டிருக்காங்க. 1091 இப்படி மைண்டில் வச்சுக்கோங்க மக்களே. 1091 இதுதான் சிங்கப்பெண் படை இருக்குல்ல, இதை தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு அஃபிஷியல் நம்பருங்க. ஏற்கனவே செயல்பாட்டில் இருக்க 112 இந்த 112 இருக்குல்ல, அது என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் குழம்பாதீங்க, இந்த அவசர கால உதவி எண் இருக்குல்ல 112, இது இனிமே 109ஓடு இணைத்து கொள்ளப்படும். ஸோ ஒருங்கிணைக்கப்பட்டு இந்த ஒரு போர்ட்டல் மூலமாக சர்வீஸ் வழங்கப்படும்ன்றாங்க. ஃபோன் கால் சார்ந்த போர்ட்டலாக இதை இப்போ பயன்படுத்த போகிறாங்க. ரைட்டு. ஜெகதீஷ் பழனிசாமி யார் தெரியுதுல, அறிமுகம் வேண்டாம்னு நினைக்கிறேன். இவர் என்ன பண்ணிட்டாப்புல, சிஎம் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து பதிவு பண்ணுறேன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் ஒரு பதிவை போட்டிருந்தார். அதில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார், தன்னை எப்படி தெரியுமா அவர் அடையாளப்படுத்தியிருந்தார், ஹானரபிள் சிஎம் அவர்களோட தனி செயலர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாருங்க. நிறைய பேர் ஷாக், அதை பார்த்து என்ன அது தனி செயலரா, இது எப்போ நடந்துச்சு அப்படின்ட்டு.
அந்த பதிவு வந்த உடனே அரசு சைட்லேருந்து ஒரு விளக்கமாக வெளியாயிடுச்சு. கடந்த மே மாதம் 12ஆம் தேதி நியமனம் நடந்துருச்சுங்க. இதை சார்ந்து தான் சிஎம் அவர்களோட தனிச்செயலர் அப்படின்ற குறிப்பை அவர் பதிவு பண்ணியிருக்கிறதாகவும் நாம் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ மக்களே, இது அஃபிஷியல் இனிமேல் இதில் மறைக்கிறது எதுவுமே கிடையாது. சிஎம் அவர்களோட தனி செயலாளர் இனிமேல் வேறு யாரும் இல்லை, அரசியல் சார்ந்தே சொல்கிறேன், ஜெகதீஷ் பழனிசாமி அவர்கள் தான். ஓகே ரைட்டு. இயக்குனர் பேரரசு சில நேரங்களில் சில கலைஞர்கள் மனசில் இருக்கிற ஓப்பனாக பேசுவாங்க மக்களுக்காக. அது போல் ஒரு விஷயம் பேசியிருக்காப்புல. அதாவது கோயில்களில் உணவுப் பொருட்கள்லாம் அரசு எந்தளவுக்கு உன்னிப்பாக கவனிச்சிக்கிட்டு இருக்கு, தரமாக இருக்க உணவுப் பொருட்கள் காலாவணிதான் விற்கிறாங்களா அதுன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி தியேட்டர்ஸில் உணவுப் பொருட்கள் விற்கப்படுதில்ல, இது உரிய விலைக்கு தான் விற்கப்படுதான்றதுலையும் அரசு ஒரு கண்ணை வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்காங்க. இனிமேல் பேரரசு அண்ணன் அவர்களை எத்தனை தியேட்டர் ஓனர்ஸ் கரிச்சு கொட்ட போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் சொல்லியிருக்கிறது சரியான விஷயம் மக்களே. யார் லாபம் பார்க்கறதுக்கு மக்கள் வயிற்றுல வச்சுட்டு இருக்கிறது? உள்ளே போய் பாப்கார்னே சாப்பிட முடியுதா? அவ்வளோ ரேட்டை போட்டுருந்தா மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. இந்த விஷயத்த பேச ஒரு தைரியம் வேணுங்க. இவர்கிட்ட அது வரைக்கும் பேசியிருக்காரு. இதையும் அரசு உறுதி செஞ்சால் நல்லா இருக்கும். இதை சரி பண்ணிட்டாலே போதுங்க, நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் தியேட்டர்ஸ்க்கு வருவாங்க. இதை சரி பண்ணுங்களா ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு. 100க்கு 100 சரியான வார்த்தைகள் தான். யோசிச்சு பாருங்களேன், ஒரு படம் பார்க்க போனோன்னு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி கொஞ்சம் நினைக்கிறாங்க அப்படின்னாலே அவங்க டிக்கெட் ப்ரைஸை மட்டுமா மனசில் வைக்க முடியும்? போகிறதுக்கு ஓகே வண்டி, இன்கேஸ் சொந்த வண்டி எடுத்துகிட்டு போனால் பார்க்கிங் வேறு காசு தரணும், தலைவலி. இது பத்தாதுன்னு குழந்தைங்க பாப்கார்ன் அதுன்னு கேட்டால் டிக்கெட்டை காஸ்ட்டை விட அது ரொம்ப மேலே போகும். இருக்கிற பெருஞ்செலவு அதுதானே. இப்படி பயந்து பயந்து தேட்டருக்கு போகாத குடும்பங்கள் நிறைய இருக்குது. நீங்கள் சொல்லலாம் அவங்கள லோக்கல் தேட்டர் இருக்குமே அங்கே போகலாம் அப்படின்ட்டு. அதை நீ சொல்லக்கூடாது, அதை அவங்க முடிவு பண்ணிக்கணும். அவங்க வளத்துக்கு ஏற்ற மாதிரி போகலாம். ஆனால் நியாயமாக அந்த உணவுப் பொருட்கள் விலை இருக்கா இல்லையா, இதுதான் இங்கே கேள்வியே. இந்த விஷயத்தை தான் சரி பண்ணணும்னு அவர் கேட்டிருக்காருங்க. ஓகே, டாஸ்மாக் விற்பனையாளர்கள் நல சங்கம் இருக்குல்ல, இதோட தலைவரான பாரதி அவர்கள் இப்போ ஒரு ரெக்வஸ்ட்னு சொல்ல முடியாது, அரசுக்கான ஒரு கிட்டத்தட்ட சவால்னே சொல்லலாம். பாட்டிலுக்கு 10 ரூபா அந்த விஷயம் இருக்குல்ல, அதை பற்றி என்ன சொல்கிறாரு? பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்காமல் இருக்கணும் அவ்வளோதானே. சரிங்க, நாங்கள் வாங்கலை, ஆனால் நாங்கள் ஒன்று எதிர்பார்க்குறோம், அதை அரசு செய்யுமா? அதாவது பணி நிரந்தரம் செய்கிறதுக்கு அரசு ரெடினா சொல்லுங்கள், பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறத நாங்களே விட்டுடுறோம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இலைமறைவு காய்மறைவுலாம் இல்லை, பாட்டிலுக்கு கூடுதலாக காசு வாங்கப்பட்டு இருக்க விஷயம் பட்டவர்த்தனமாக தெரிய ஆரம்பிச்சிருச்சா, அதோட இன்னொரு சான்று தான் இது. ஆக்சுவலாக பணி நிரந்தரம் எங்களை செய்கிற அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு கூட அமைச்சர் அவர்கள் தயக்கம் காட்டுறாருங்கன்னு சொல்லியிருக்காரு. யார் இப்போ அமைச்சர்? விக்னேஷ் அவர்கள் இருக்காங்களே, அவரை தான் அமைச்சர்னு மென்ஷன் பண்ணி இவர் சொல்லியிருக்காரு. அரசும் சொல்லியிருக்காங்க, ஏங்க எல்லா பிரச்சனையும் சார்ட் அவுட் பண்ணிவிடும் அப்படின்ட்டு. பார்ப்போம் இது எந்த அளவுக்கு சார்ட் அவுட் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பண்ண விஷயங்கள்லாம் இன்னும் பயங்கரமான சோஷியல் மீடியா தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. தாவேக்கு அரசு அமைஞ்ச உடனே மக்களுக்கு ஏற்பட்ட பெரிய எதிர்பார்ப்பு, பாட்டிலுக்கு 10 ரூபாய் இவங்க என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு. அதாவது ஒரு பெரிய சவாலை இப்போ எடுக்கப்பட்டிருக்கு. ரைட்டு, லஞ்சம் வாங்கினாங்கன்னு ஒருத்தர் மேலே ஆக்ஷன் எடுத்து அவர் திரும்ப வேலையில் சேர போகும்போது அங்கே ஒருத்தவங்க லஞ்சம் வாங்கினாங்கன்னு இந்த முன்னாடி லஞ்சம் வாங்கினதா சிக்கினவர் புதுசாக லஞ்சம் வாங்க ட்ரை பண்ணுறவரை போட்டு கொடுத்து அந்த புதுசாக லஞ்சம் வாங்குற ட்ரை பண்ணுறவர் சிக்கினதுக்கு பழைய லஞ்சம் வாங்கின ஒருத்தர் காரணமானது அப்படிங்கிறக்கும் இடியாப்பத்தை பிச்சு போட்ட மாதிரி குழப்பமாக இருக்குல்ல. தெளிவாக சொல்கிறேன். மின்வாரிய உதவி பொறியாளர் பேர் பாலசுப்ரமணியம். கடந்த 2023 வருஷம் என்ன ஆகுது, இவர் 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கலாம்னு சொல்லிட்டு சென்னையில் வச்சு சஸ்பெண்ட் பண்ணுறாங்க அந்த ஆஃபீஸரை. திரும்ப ஒரு பணிக்கு சேரணும்ல, இதுக்காக அட்டம்ப்டை மேற்கொள்ளணும்ல, அந்த அட்டம்ப்டை மேற்கொண்டுட்டு இருந்தார். தலைமை அலுவலகத்துக்கு போயிட்டு ஒரு முறையிட முன் வச்சிருக்காப்புல. அந்த டைமில் உதவியாளர் பாலாஜின்றவர் 1,30,000 ரூபாய் லஞ்சம் கேட்டிருக்கிறதா சொல்லப்படுது. 1,30,000. லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்குல்ல, அங்கே போயிட்டாருங்க பாலசுப்ரமணியம். ஏங்க முதல்ல எம்எல்ஏ குற்றச்சாட்டு வச்சு ஆக்ஷன் எடுத்தீங்க, இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப சேரலான்னு வந்தாக்க வேலையில் இது போல் கேட்குறாங்கன்னு அங்கே போய் புகாரை கொடுத்துட்டாரு. பொதுவாக லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன பண்ணுவாங்க, கையங்குளமாக பிடிப்பாங்கல்ல, அதே ப்ரொசீஜர் இங்கே நடந்திருக்கு. இந்த பாலாஜி இருக்காப்புல காசு கேட்டவர், இவர் 50,000 ரூபாய் முன்பணமாகவே கேட்டிருக்காப்புல. லஞ்சத்தில் அட்வான்ஸ் பேமெண்ட் வேறு. இந்த அட்வான்ஸ் பேமெண்ட்டை வாங்கும் போது கையங்குளமாக பிடிபட்டிருக்காருங்க. இதை தான் முதல்ல சொன்னேன். லஞ்சம் வாங்கி வேலையில் சிக்கலை ஃபேஸ் பண்ண ஒருத்தருக்கு திரும்ப இது போல் விஷயம் அங்கே திருந்திருக்கிறதா சொல்லப்படுது. பார்த்தீங்கன்னா இதாங்க ஹைலைட்டு. இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிறது வேறு என்ன, அசம்பிளி சம்பவங்கள் தான். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் பேரவைக்குள்ளே என்னென்னு திரும்ப சொன்னார், சிஎம் அவர்கள் பேசும்போது நிறைய தப்பாக பேசுகிறாருங்க, எந்த கட்சி ஃபண்டு வாங்குச்சுன்னு தைரியமாக சொல்லுங்களேன். அதை மட்டும் சொல்ல மாட்றாங்க. நாங்கள் எதையுமே எதிர்கொள்ள தயாராக தான் இருக்கோம். இதுக்கு முன்னாடி அசம்பிளி செஷனில் நாங்கள் இங்கே முடிச்சுட்டு போயிட்டோம் வீட்டுக்கு, வீட்டில் போய் டிவி ஆன் பண்ணாக்கா அங்கேயும் அமைச்சர் பேசிக்கிட்டு இருக்காரு. நாங்கள் அவையிலேயே இல்லையே, ஆனால் அவர் பாட்டுக்கு பேசி பதில் கொடுத்துட்டு இருக்காரு. யாருக்கு கொடுக்குறாரு தெரில. அப்போ நீங்கள் பேச பேச நாங்கள் அதை கேட்டுக்கிட்டே பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணும். நீங்கள் பேசுகிற எல்லாத்தையும் நாங்கள் அனுமதிச்சுட்டு இருக்க முடியாதுங்க. நாங்கள் எதிர்ப்பு இருந்தால் ஆட்சேபனை பதிவு பண்ணி தான் ஆகும். இதில் நீங்கள் இது பண்ண முடியும் அதை பண்ண முடியாதுன்னு சொன்னால் எப்படிங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. முதலமைச்சரோட பேச்சால்
அவையிலிருந்து திமுகவினர் அப்படியே வெளியேறிட்டாங்க, வெளிநடப்பு பண்ணாங்க. அதுவும் நடந்துருந்துச்சு அவையில். இந்த அளவுக்கு எதிர்க்கட்சி தலைவர் ட்ரிகர் ஆயிருக்காரு அப்படின்னா சிஎம் இப்போ எந்த அளவுக்கு பேசியிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. பேசி இல்லை, செஞ்சாப்ல. இந்த ஸ்டாலின் அவர்கள் ஒரு முறை ஞாபகம் இருக்கா, காங்கிரஸ் கூட்டணி இழுபறி விஷயம் அதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது அப்படி வெளியே வரும்போது காரில் ஏறதுக்கு முன்னாடி அப்படி ஒரு சைகை காமிச்சு அது பயங்கர ட்ரெண்டாக ஓடிட்டு இருந்துச்சு. குளத்தூரில் ஸ்டாலின் அவர்களை வீழ்த்தின பிற்பாடு விஎஸ் பாபு அண்ணன் இருக்கார்ல, அவர் ஒரு கையில் இல்லை 2 கையில் சைகை காமிச்சு அதுவும் பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. இப்போ சிஎம் அவர்களையும் அந்த சைகை விட்டு வைக்கலைங்க. அசம்பிளியில் ஒரு ஸ்பீச் கொடுத்து முடிச்ச பிற்பாடு சபாநாயகர்கிட்ட அனுமதி கேட்டார். இது போல் எல்லாம் இருப்பாங்க டிஎம்கேவினர்லாம், அவங்க முன்னாடி ஒரு செய்கை செய்யலான்னு வந்தேன், உங்கள் பெர்மிஷனோடு செய்யலாமான்னு கேட்டார். சபாநாயகர் இப்போ அந்த பெர்மிஷனை கொடுத்துட்டாருங்க. ஒரு விஷயம் நீங்கள் இதில் ஞாபகம் வச்சுக்கணும், இதே சபாநாயகர் தான் சில நாட்களுக்கு முன்னாடி அவையில் சொன்னார், இது போல் மற்ற எம்எல்ஏஸ்லாம் பேசும்போது இங்கே இருக்க இன்னும் சில எம்எல்ஏஸ்லாம் மூஞ்சி ஒரு மாதிரி வைக்கிறது, சைகை காமிக்கிறது, இதெல்லாம் பண்ணாதீங்க, வெளியே அது வைரலாக மாறிடுது சோஷியல் மீடியாவில், இது போலாம் பண்ண ஆக்ஷன் எடுப்பேன்னு இதே சபாநாயகர் சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ சிஎம் கேட்குறாரு, அவர் நோனா சொல்ல முடியும், சபாநாயகர் ஓகே நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டார். அப்போ தான் சிஎம் விஜய் அவர்கள், இப்போ நீங்கள் சோஷியல் மீடியா முழுக்க பார்த்துட்டு இருக்கீங்களே, அந்த சைகையே பண்ணாருங்க. தரமான சைகை அப்படின்ட்டு பல பேரால் பாராட்டப்பட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் திமுகவினர், ஏங்க மரபை மீறி என்னங்க சட்டசபை இது போல நாங்கள் பார்த்ததே இல்லைன்னு அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சிஎம் அவர்கள் சொன்ன முக்கியமான விஷயங்கள் என்ன தெரியுமா, டிஎம்கே பயங்கரமாக ட்ரிகர் பண்ணிவிட்ட விஷயங்கள். மொழின்னு சொல்லிட்டு ரெட்டை வேஷம் போடுறவங்க நாங்கள் கிடையாது, மக்கள் பணத்தை தொடுறவங்கள சும்மா விட மாட்டோம், தொட்டவங்களையும் சும்மா விட மாட்டோம், எங்களுக்கு பாடம் எடுக்கிறதா சொல்லிட்டு நீங்களே உங்களோட வேஷத்தை கலைச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஈவில்ஸ்னு டெவில்ஸ் பேசக்கூடாதுன்னு சொன்ன கையோடு தான் அந்த சைகையும் காமிச்சிருந்தாப்புல. அந்த சம்பவத்தோட குட்டி ஃப்ளாஷ்பேக் உங்களுக்காக. சாமானியர்களின் உண்மையான சமூக நீதி அரசையும் அவமானப்படுத்துறதுக்கு தான் அவங்களோட அந்த பொலிட்டிக்கல் சீனியாரிட்டி அது பயன்படுத்துது போல. சரி, செய்யட்டும், நல்லா செய்யட்டும். இப்போ ஆனாலும் நம்மளுடைய மாநில உரிமை, மொழி உரிமை, உத்தம உத்தரர் போல வேஷம் போடுற எதிர்கட்சிக்கு ஒன்றை மட்டும் ஆணித்தரமாக சொல்கிறோம், உங்களை மாதிரி தமிழ்னு சொல்லிக்கிட்டு மொழி, பண்பாடு, கலாச்சாரம்னு சொல்லிக்கிட்டு ரெட்டை வேஷம் போடுறவங்க நாங்கள் கிடையாது. உலகெங்கும் வாழும் என் தமிழ் சொந்தங்களுக்கு நம்முடைய உத்தரவாதம் தமிழ் தான் எங்கள் உயிர் நாடி அப்படின்றத மறக்க மாட்டோம். இப்போவும் சொல்கிறோம், மாநில உரிமையில் எப்பவும் உறுதியாக இருப்போம். அதே சமயத்தில் அரசியல் வேற, ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையே இருக்கிற நிர்வாக அணுகுமுறை வேற. இதில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். அதனால் எங்களுக்கு பாடம் எடுக்கிறதா நினச்சிக்கிட்டு உங்கள் வேஷத்தை நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக கலைச்சிக்கிட்டே வரீங்க, மறந்துடாதீங்க. அப்புறம் நேற்று எதிர்கட்சி தலைவர், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் பேசும்போது நிறைய பேசினாங்க. அதில் ஒன்று மட்டும், அரசு சொல்கிறதா நினச்சிக்கிட்டு நம்மளை இன்டைரக்டாக ஈவில் அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. எனக்கு ஒன்று தான் சொல்லணும்னு தோணுது, ஈவில்ஸ்னு டெவில்ஸ் பேசக்கூடாது. அவங்க இருந்திருந்தா ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. இல்ல, பர்மிஷன் பண்ணலாமா? இப்பவும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. யார் சொல்லணும்? முடிச்சுல எழுந்து சொல்லணும், உட்காந்து சொல்லட்டுமா? உள்ளுக்குள்ள சம்பவத்தை பார்த்தாச்சா? இப்போ வெளியே வாங்க. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சாரு. அப்போ என்னென்ன சொன்னார்னா, சட்டமன்றத்தை ஷூட்டிங் ஸ்பாட்டை ஆக்கி வச்சிட்டாருங்க இந்த சிஎம். ஸ்கிரிப்டை எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காரு அவர் சட்டப்பேரவைக்கு. அந்த வசனத்தை பேசி முடிக்கிற வரைக்கும் யாரும் குறுக்கிட்டக்கூடாதாமா. அதான் சிங்கிள் டேக்கில் ஓகே பண்ணுவாங்கள்ல அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில், அது போல் இங்கே அட்டம் பண்ணியிருக்காங்க. விசிலெல்லாம் அடிக்கிறாங்க. இதெல்லாம் சட்டசபையில் பார்க்காத ஒன்றுன்னு அவர் பயங்கரமாக ஆதங்கத்தை பதிவு பண்ணியிருக்காப்புல. அது மட்டும் இல்லை, சிஎம்மோட அரை மணி நேர உரை இருக்குல்ல, 10 ரீல்ஸ் தேர்வதில் நான் சொல்லலைங்க, உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் டான்ஸ்லாம் ஆடுவார் போல இருக்கு விட்டா. அவர் குடியரசுத் தலைவருக்கு தனி புரோட்டோக்கால் இருக்குது, ஆளுநருக்கு தனி புரோட்டோக்கால் இருக்குது, இது கூட சிஎம்க்கு தெரியாமல் இருக்குல்ல, இது வருத்தங்க அப்படின்னு இருக்காரு. ஆக்சுவலாக இதைத்தான் ஏற்கனவே அன்றே கணித்தார் சிஎம்ன்ற மாதிரி சட்டசபைக்குள்ளே சொல்லிட்டாரு. அதாவது இதுக்கு முன்னாடி தேசிய கீதம் 2 முறை இசைக்கப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்குன்னு ஒரு விஷயத்தை அவர் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருந்தாரு. அப்போ அவரே சொன்னார், இப்போ நான் சொல்கிறதுக்காக திமுக இதுக்கு என்ன மறுப்பு கொடுக்கும், ஏங்க அது குடியரசுத் தலைவர் ஈவெண்ட் அதனால் அப்படின்னு புரோட்டோக்கால்னு சொல்லுவாங்கன்னு அப்பயே சொன்னார்.
அதே தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியே வந்த பிற்பாடம் சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் புதிய விவாதத்தை கிளப்பி விட்டுருச்சா? இன்னொன்று சொல்கிறேன், அசம்பிளிக்குள்ள ஒரு குட்டி கதையை சிஎம் அவர்கள் சொன்னாங்கல்ல, அப்பா எங்கன்ற மாதிரிலாம் சில வார்த்தைகளை பயன்படுத்தி அதை அப்பட்டமாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. குளத்தூரில் ஸ்டாலின் அவர்கள் தோல்வியை தழுவினாங்களே, இப்போ அசம்பிளிக்குள்ளே வர முடியல. இந்த விஷயத்த மனசில் வச்சு தான் சிஎம் இந்த குட்டி ஸ்டோரியை சொன்னார்னு எல்லாருக்கும் தெரியும். இதில் மூடி மறைக்க ஒன்றுமே இல்லை. இது எதிர்க்கட்சி தலைவர் பயங்கரமாக ஹர்ட் பண்ணியிருக்குன்றது மட்டும் லிட்டரலாக இங்கே தெரியுது. ஏன்னா பர்சனல் அட்டாக் பண்ண மாதிரி ஆயிடுச்சு ஒரு கட்டத்தில். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதுக்கப்புறம் என்ன திரும்ப சொல்லியிருந்தாங்க பதிவிலேயே, அதாவது செங்கல்பட்டு கோர்ட்டில் கணவனை மனைவி தேடுற கதை மாதிரிதான்னு அப்படி போயிட்டாருங்க. புரியுதா? எங்கள் அப்பாவை பற்றி பேசுகிறீங்க, நாங்கள் உங்கள் ஃபேமிலியை பற்றி பேசுகிறோன்ற மாதிரி இது அப்படி போயிடுச்சு இந்த விஷயம். ஆக்சுவலாக இது ஆரோக்கிய அரசியலுக்கு தேவையில்லாத ஒன்றுங்க. இந்த விஷயம் இப்போ லைட்டாக ஆரம்பிச்சிருக்குல்ல, இதுக்குள்ளே சமரசமாக முடிச்சுக்கிறது சிறப்பு. இல்லைன்னா அசம்பிளிக்குள்ளே அவங்க பேர் இவங்க பேர் எல்லாத்தையும் கொண்டு வந்தால் அது சரியாக இருக்காது. அடுத்த அசம்பிளி செஷன் இருக்குல்ல, அதை யார் எதிர்பார்க்கணும், நான் ரொம்ப ஈகராக எதிர்பார்த்துட்ருக்கேன். ஏன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ரெண்டு தரப்பை மாறி மாறி வார்த்தைகளால் கொடுக்க ஆரம்பிப்பாங்களே, என்னென்ன நடக்க போதோ. இதுக்கு மத்தியில் தேதி குறிப்பிடாமல் அவையை ஒத்தி வைக்கிறது சம்மந்தமான தீர்மானமும் கொண்டு வரப்பட்டுச்சு. அவை முன்னவரவர்கள் இந்த தீர்மானம் சார்ந்து கொண்டு வரவே சபாநாயகர் ஒரு மனதாக இது நிறைவேற்றப்பட்டதை அறிவிச்சிட்டாருங்க. ஸோ தேதி விரைவிலே வெளியாக போகுது. அடுத்த அசம்பிளி செஷன் எப்போ ஆரம்பிக்க போகுதுன்னு ஈகராக வெயிட் பண்ணுவோம் எல்லாருமே. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மனசில் ஒரே ஒரு வினா இருக்குது. பேரவைக்குள்ள சிஎம் அவர்கள் செஞ்ச செய்கை இருக்குல்ல, இதை பற்றின உங்களோட கருத்து என்ன? நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்கம் மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.